ஆமென். பாவம் நிறைந்த சந்ததி நடுவிலே தான் நோவா இருந்தான். மற்றவர்கள் செய்வதை அவன் செய்யவில்லை, மற்றவர்களைப் போல் அவன் நடக்கவில்லை. காரணம், அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் தேவனோடு நடந்தான். எப்படி தேவனோடு நடந்தான்? என்ன தேவனோடு நடப்பது? அவன் தேவன் சொல்வதை எல்லாவற்றையும் கேட்டான், சொன்ன எல்லாவற்றையும் செய்தான். பேழைக்குள்ள போறது வரைக்கும் காதுல சத்தம் கேட்டுட்டே வேர்ட். அந்த பேழைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவன் கேட்ட, நோவா இப்ப உள்ள போ அப்படிங்கிற சத்தம் கடைசி வரை. அந்த பேழைக்குள்ள பேழை செய்யும் போதும் சத்தம் கேட்டுதான் செய்தான். பேழை எல்லாவற்றையும் மரங்களை எல்லாம் கொண்டு வந்ததுல சத்தத்தை கேட்டுதான் கொண்டு வந்தான். கடைசியில அந்த பேழைக்குள்ள போய் வாசல் அடைக்கப்படும் வரைக்கும் அவன் காதுல சத்தம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. அதே போலதான் தேவ பிள்ளை கடை இந்த ஓட்டத்தை முடித்து போறது வரைக்கும் ஆமென் இந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும்.